ஆந்திராவில் இருக்கிறோம். நேற்று வந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு பள்ளத்தாக்கு எம்மளை பொறுத்த வரைக்கும். அதாவது தமிழ்நாட்டில் கூட ஒரு பிளேஸ் வந்து கொஞ்சம் அப்படியே தூக்கினாப்புல ஹைட்டாக போகும். பட் இது வந்து அப்படியே லெவலாகவே போகுது 150 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போய்கிட்டே இருக்குது. நேற்று வந்து வந்த இடம் வந்து லம்பா சிங்கி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் செம்ம சூப்பர் லொக்கேஷனில் எங்களுக்கு ரூம் கிடச்சிது. ரூம் எடுத்ததே பயங்கர டாஸ்க்காக இருந்துச்சு. 8 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணி வரைக்கும் தேடி ரூமை கண்டுபிடிச்சி எடுத்தோம். பட் ரூமுன்னு பார்க்கல. இது வந்து அவ்வளோ ஒரு ப்ளஸ்ஸான ஒரு இடமா இருக்குது. யாருமே இது வீக்கெண்டு தான் ஆக்சுவலி, யாருமே வரல, நாங்கள் மட்டும் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே அப்படியே நிரம்பி இருக்குங்க. காலையில் நாங்கள் எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு தான் எந்திரிச்சு பார்க்குறோம். அப்படியே ஊட்டி கொடைக்கானல்லாம் என்னப்பா, ஏலகிரி ஏற்காடுலாம் எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லம்பா சிங்கியில் அவ்வளோ ஒரு மிஸ்ட்டு கவர் பண்ணி சுத்தமாக கவர் பண்ணியிருக்குங்க. பக்கத்தில் இருக்க ஆளே தெரியல. அப்புறம்தான் கேட்டு விசாரித்து பார்த்தா இந்த லம்பா சிங்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சவுத் இந்தியாவோட காஷ்மீரா பாருங்க. இந்த இது எனக்கு எவ்வளோ தெரியாமல் இருக்குது. சவுத் இந்தியாவோட காஷ்மீர், அதாவது டிசம்பர் ஜனவரியில் இங்கே ஸ்னோஃபால் ஆகுமா. எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாமல் நாங்கள் நைட்டு தங்கியிருக்கோம். காலையில் இந்த இடத்த பற்றி ஒரு கூகுள் போட்டு பார்த்தா கூகுள் கக்குராவா இஷ்டத்துக்கு 0 டிகிரி இதெல்லாம் போகுமா, டிகிரிலாம் போகுமா குளிர். அப்படி ஒரு குளிராக இருக்குமா. இந்த டைமே நேற்று நைட்டே வந்து ஒரு 14 டிகிரி வரைக்கும் போச்சு. நான் நைட்டு எடுத்து பார்த்தேன், இந்த இடத்துல போட்டு விட்றேன். பாயெலாம் வந்து நடுங்கிட்டாப்புல. எனக்கு இவரை காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருந்துச்சு. கடைசியில் நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தூங்கிட்டேன். ஏன்னா தூங்கிட்டு நம்ம அது ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டேன். காலையில் அவரும் தூங்கிட்டாரு. எப்படி இருந்துச்சு பாய்? லம்பா சிங்கி, லம்பாடி லுங்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. லுங்கியோட அதனால தாங்க மாட்டீங்க. அதுக்கேற்றது எல்லாமே கொண்டு வந்தீங்கன்னா தாங்கலாம். லம்பா சிங்கிக்கு லுங்கியோட வந்துடாதீங்க. உள்ள லெதர் ஜாக்கெட்டு அது இதுன்னு போட்டுக்கிடுங்க. உள்ளேயும் வெளியேயும் சொட்டு போட்டால் மட்டும்தான் தாங்க முடியும். அந்த அளவுக்கு குளிர். காலையில் டீ குடிக்கிறேன்னு வேற கிளம்புனாங்க. ஏன்னா 8:30 வரைக்கும் குளிர் போகலை, ஸ்னோ போகலை. இப்போ என்ன அடிக்குது வெயில். ஆனால் காலையில் 8:30 வரைக்கும் போல 6, 6:30க்கெலாம் டீ குடிக்க போயிட்டு ஃபுல்லாக நனைஞ்சி காது மூக்கெல்லாம் தண்ணியோடு வந்தாங்க. அவ்வளோ குளிர். அப்படிப்பட்ட இடம் லம்பா சிங்கி. உண்மையிலே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப ஹாப்பி. என்ன பாய்? அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்படி ஒரு இடம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா நான் அது நியூஸ்ல பாத்திருக்கேன். ஆந்திராவில் ஸ்னோஃபால் பண்ற இடம் இருக்குன்ட்டு. பேரெல்லாம் எங்க யாரும் ஞாபகம் வச்சு விடுவா. படிக்கிற புத்தகத்துல இப்ப பேர் ஞாபகம் வச்சுக்க போறது இல்லை. அதை பத்தி எல்லாம். அதனால இப்ப நமக்கு இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஆனா இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த இடம் இவ்வளோ சூப்பரா இருக்குது. நாங்க சுத்தி வீடியோ எடுத்தோம். ட்ரோன் ஷாட்லாம் பாக்குறீங்கல்ல, அவ்வளோ அட்டகாசமா இருக்குது. நாங்க இந்த இடத்துல வந்து சினிமாட்டிக் ஷாட்டும் நிறைய என் பைக்கை வச்சு RTX 300 வச்சு எடுத்துட்டேன்னா லொக்கேஷன் தேடி எடுத்து கடைசியில் லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறது ஒரு 8:30 மணிக்கு நாங்கள் விடிஞ்சிருச்சு. எப்படி கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அப்படியே லேட் பண்ணி 2 மணி ஆகிப்போச்சு. ஏன் 2 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னாச்சுன்னா இங்கே இருந்து அரக்கு வேலி ஒரு 150 கிலோமீட்டர் வருமா, 100 கிலோமீட்டர். ஹியர் அண்ணா ஒன்லி 100 கிலோமீட்டர்ஸ். அரக்கு இது வந்து 100 கிலோமீட்டர்ஸ் தான் வருமா. அப்போ இங்கேருந்து ஒரு 2-2.5 மணி நேரத்தில் போயிடலாம். போகிற வழியில் 2-3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருக்குங்க. இங்கே ஒரு 300 கிலோமீட்டர் சரௌண்டு போல் இருக்குது. இந்த மலை காடுகள்லாம் வாட்டர் ஃபால் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போகலான்ட்டு. சார் உங்கள் இதானே, என் பேர் என்ன சார்? சப்தபதி ரெசார்ட்ஸ். வந்தால் சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அழகா அச்சா கவனம் பண்ணுறீங்க சரியா? கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஏதாவது இந்த இடத்துக்கு, அதாவது டிசம்பர் ஜனவரி ஃபுல் சீசன் என்ன 2 டிகிரிஸ் எல்லாம் வரும். குளிர் பயங்கரமாக. நான் ஃபுல் ரூம் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இங்கே வந்து நல்லா கல்யாணம்லாம் நடத்தி பார்ட்டிலாம் நடத்துகிற மாதிரி எல்லா இடமும் வச்சுருக்காங்க. கேம்ப் ஃபயர் அது எல்லாமே உண்டு. ஃபுட்டு எல்லாமே இவங்க கொடுத்தாங்க நமக்கு வாங்கி. வெளியில் எடுத்து தான். ஏன்னா இப்போ சீசனில் ஒன்றும் கிச்சன் இல்லை. ஸோ மற்ற நேரத்தில் வந்தீங்கன்னா நல்லா இது பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்கிங்கும் இந்த இவ்வளோ தூரத்துக்கு பார்க்கிங் இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. இது வந்து ஜஸ்ட்டு நாங்கள் ரேண்டமாக நைட்டு நேரத்தில் கூகுள் மாத்தாச்சு சொன்ன ஹோட்டல். ஸோ அதனால் எந்த ரிவ்யூவும் கிடையாது. நல்லா இருக்குது, அதனால் சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, கிளம்பியாச்சு.
பாய் பாய் லம்பா சிங்கியா அது வந்து லம்பா சிங்கி இல்லையா, லம்மா சிங்கியா. ஏதோ உச்சரிப்பு தப்பாக இருக்குது, மன்னிச்சுக்கிடுங்க மக்களே. இந்த பற்றில சப்தபதி ரெசார்ட் பார்த்துக்கிடுங்க. நல்ல ஒரு ஆம்பியன்ஸான இடத்துல தான் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் வெயில் நேரத்தில் வந்திருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. மார்ச் மாதம்லாம் பகலில் வெயில் அடிக்கும், பட் நைட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு அட்டகாசமான ஊர் தாங்க. இந்த ஏரியாவே நல்லா இருக்குது. ஈவினிங் ஆனால் சூப்பராக இருக்குது. லைட்டிங்லாம் வேறு லெவலு. ரோடெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மூணார் ரோடு, போடி டு மூணார் ரோடு போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி புதுசாக டபுள் ரோடு இருக்குங்க. நல்ல யூக்கலிப்டஸ் மரமாக, பெரிய பெரிய மரங்கள், சவுக்கு தோப்பு, இதெல்லாம் இதுக்குள்ளே கேப்பில் அந்த பனி வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் வீடியோ வேணால் சைடில் போட்டு விட்றேன். இந்த கேப்பில் இருக்கிற ஸ்னோலாம் அவ்வளோ சூப்பராக காலையில் இருந்துச்சு. அவங்க டீ குடிக்க வரும்போது வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புனாங்க. இது வந்து காலையில் டூரிஸ்ட் நிறைய வர்ற இடம் போல் இருக்குது. இங்கே லம்மா சிங்கிக்கு டூரிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க போகிற இடம். இங்கே பாருங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பாருங்க பள்ளத்தாக்கு, ஹிமாலயாஸ் மாதிரி இருக்கப்பா. இதை நான் கவனிக்கலையே. அவங்க கேட்டதுக்கு ஜங்ஷன்னாங்க. ஊர் பேரே ஜங்ஷன்னா, ஆமாம் ஜங்ஷன் அப்படின்னாங்க. இது வந்து 2 ரோடு அப்படி பிரியுது, லெஃப்ட்டும் ரைட்டும். பாடேருங்கிற ஊர் இங்கே போகுது, சிந்தாப்பள்ளிங்கிற ஊர் நேராக போகுது. நாங்கள் நேற்று நைட்டும் இங்கே தான் சாப்பிட்டோம், இன்னைக்கு காலையிலையும் இங்கே தான் சாப்பிட்டோம். டீ குடிக்கும் இங்கே தான் வந்தோம். பக்கத்தில் நல்ல பெரிய ஊர் இது, கொஞ்சம் பெரிய ஊர். பஜார்கள் இருக்குது, அதனால் நீங்கள் நம்பி வரலாம். இங்கே வேறு துணி கடை, பெட்டி கடைலாம் எவ்வளோ இருக்குது. இந்த ஏரியாவுக்கே இதுதான் பெரிய ஊர் போல் இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இது கொஞ்சம் புது ரோடு மாதிரி தெரில. பாடேரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஊருக்கு தான் இது போகுது. இது வழியாக போனால் அரக்கு வேலியும் போயிடலாம். நாங்கள் அரக்கு வேலி போகிற வழியில் தான் நம்ம வாட்டர் ஃபாலும் பார்த்து செக் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் பார்த்துட்டு அப்படியே போயிட வேண்டியதான். பகல் நேரம் இது. ஆக்சுவலி இந்த ஏரியாலாம் பகலில் தாங்க சுற்றணும். நைட்டு சுற்றுறதுக்கு சேஃபும் கிடையாது, பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. பயங்கரமாக இதுவாக இருக்குது, பயமாக தான் இருக்குது இதை பார்க்கும்போது. அதனால் நைட்டு தான் போகணும். இதெல்லாம் இறங்குது ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே இறங்குது. ஒரு மாதிரிப்பட்ட இடமா தான் இருக்கும் போல இருக்க. மாதிரி சொல்லி பிடிக்கல, மண்டையில் வந்து ஒரு செடி அடிக்குது. சின்ன சிங்கிள் ரோடு. இந்த ரோட்டில் நைட்டு வர சொல்லியிருக்கு கூகுள் ஏக்கில், இங்கே பாருக்கல. ஆனால் நேற்று வந்தது அதுக்கு மேலே தான். சின்ன ரோடாக இருக்குது. நைட்டு பகலுமா இதில் இப்போ வண்டி போக்குவரத்து இருக்கும் போல் இருக்குது. இங்கே ரைட் சைடில் இது தெரியுதா உங்களுக்கு? ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஃபுல்லாகவே காஃபி எஸ்டேட்டு. ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் எல்லாமே காஃபி எஸ்டேட் இருக்குது. இது யார் வச்சுருக்காங்கன்னா இவங்க கவர்மெண்ட், ஆந்திரா கவர்மெண்ட் வச்சுருக்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி தான். கூர்க்கெலாம் அந்த மாதிரி தானே, ஒரு மிதமான உயரத்தில் இருக்கிறது தான். இது 1100 மீட்டரோ என்னவோ தான், 3300 அடி தான் ஹைட்டு. இது 1000 அடி, 1000 மீட்டர் ஹைட்டு கடல் மட்டத்திலேருந்து. இதெல்லாம் இந்த சுந்தர்பன் காடுகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கான்செப்டில் உள்ள காடுகள் போல் இருக்குது. அதான் தொடர்ச்சியாக அப்படியே மலை, ரொம்ப ஏறுறதும் கிடையாது, இறங்குறதும் கிடையாது, அப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. அப்படியே பரம்பி. இதை நான் கடைசியாக இந்த மாதிரி 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர்னு இந்த மலைக்குள்ளே ட்ராவல் பண்ணது வந்து மணிப்பூரில் பண்ணியிருக்கிறேன். லாஸ்ட்டாக நார்த் ஈஸ்ட் போகும்போது மணிப்பூரில் தான் இப்படி 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர்னு ரொம்ப ஏறவும் செய்யாது, ரொம்ப இறங்கவும் செய்யாது, அப்படியே வளைஞ்சு போய்கிட்டு இருக்கோம். அங்கங்கே விவசாயங்களும் நடக்குது, ஆனால் காடுகள் தான் அதிகமாக இருக்குது. வனத்துறை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் காடுகள் அடர்ந்த காடுகள் மாதிரிலாம் இல்லை. பகலில் பார்த்தா பயம் இல்லை. நம்ம ஊர் காடுகள் பகலில் பார்த்தாலுமே பயம், ஒரு மாதிரி கிளி ஏற்படுத்துமே, அந்த மாதிரி இல்லை, பரவாயில்ல. இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது. சல்லுன்னு வந்துட்டோமே. 2:30 மணிக்கு நாங்கள் அந்த கொத்தப்பள்ளா பள்ளி ஃபால்ஸுக்கு போய் சேர்ந்துருவோங்க. இங்கே பாருங்களேன், திடீர்னு சில்லுன்னு ஆகிட்டு மழை பெய்யுதுங்க. ஆகா, அதிசயங்க. உண்மையில் நம்ம மனிதனாக வாழ்கிறதே அதிசயம்தான். இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் வந்தோம்னா தான் இந்த அதிசயங்கள்லாம் ஃபீல் பண்ண முடியும். திடீர்னு அந்த தண்ணி என் மேலே படுது, மழை இப்படியே ஏதோ சாரல் மாதிரி அடிக்குது, ஆனால் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. வயிற்றுல பகுதியிலலாம் படுறதெல்லாம் டக்குன்னு சில்லுன்னு ஆகுது. அதுவும் இந்த ட்ரெஸ்ஸை தாண்டி உள்ளே போகுது, நல்ல சில்லுன்னு இருக்குது. அப்பா, இதெல்லாம் வந்து ஆந்திராவில், வடக்கு ஆந்திரா, ஒடிசாவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அதான் நார்த்தில் உள்ள ஆந்திராவோட பார்டரு இது. நீங்கள் வந்து நார்த் ஈஸ்ட்டில் உள்ள பார்டர் கிடையாது, விசாகப்பட்டினம் அந்த பக்கம் உள்ளதில். இது வந்து மேல் பகுதிக்கு போகுது. இப்போ இதுலேருந்து நேராக ஜார்க்கண்ட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், சோமவரம், கட்டுபந்தா, வந்தலப்பாடு, நமக்கு எங்கே போகுது? ஸ்டேட்டாக தான் போதா? ஒரு சின்ன ஊர் பெரிய ஊர் வந்திருக்கு, சின்னதாக பெரிய ஊர். ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னு எப்படிங்க? இதெல்லாம் நம்ம வீட்டிலே உட்காந்துருந்தா பார்க்க முடியுமா? ஆந்திராவில் ஏதோ ஒரு மூலையில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அதை பார்த்து உங்ககிட்ட வீடியோ எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன்.
கண்ணு கட்டுறது அது காட்டு தீ வேற அங்கங்கே எரியுது. வாடா வாடா மழைடா, ஐயோ அடடா மழைடா, ஆந்திரா மழைடா, எவ்வளவு சூப்பரா இருக்குது போடா, குளு 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 குளுன்னு இருக்குது. ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஏர்பின் மண்டி ஏற போகுதுங்க. ஒரு 4-5 ஏர்பின் மண்டி இருக்குது போல் இருக்குது. ஏறி போனால் தான் 3.5 கிலோமீட்டரில் அந்த கொத்தாப்பள்ளி வாட்டர் ஃபால் இருக்குது. ரோடாகவும் இருக்கிறது இல்லை, சின்ன ரோடு. நல்லா உச்சியில் ஏறுது. வாட்டர் ஃபாலில் தண்ணி வருதுன்னு சொன்னாங்க, கொத்தப்பள்ளி வாட்டர் ஃபாலு. அதனால் அங்கேயும் போய் பார்த்துட்டு ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. என்ன தூங்கிட்டாரு, நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறாரோ. பரவாயில்ல பரவாயில்ல, தொழில் பண்ணுறாரு இல்லையா, நம்மளை மாதிரி வெட்டியாவா சுற்றுறாரு. என்னாச்சு இவங்க வண்டி, ரொம்ப வண்டிகள் இது கீழே விழுந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகுது. இது எங்கேயோ கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு போகிறோம். அங்கே ஒரு வண்டி எரிஞ்சு கிடந்துச்சு, இந்த வண்டி கீழே விழுந்து கிடக்கு. இங்கே வருங்க, இப்படி வரும்போது வண்டி கவுந்துட்டு போல இருக்குது லாரியை. ஆனால் அங்கே ஒரு வண்டி இது ஏறும்போது, ஆமாம் ஏறி இருக்குது, இங்கே ஏதோ ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ முடியல, அவங்களால முடியல. இன்னொரு லாரி வந்து கீழே எரிஞ்சு கிடந்துச்சு. வந்தாச்சு கொத்தப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. பார்க்கிங் நல்ல பெரிய ஸ்லாட்டாக பார்க்கிங் போட்டு விட்ருக்காங்களே. அதில் போட்டிருக்க IDDA பாடேறு கொத்தப்பள்ளி வாட்டர் ஃபாலு. ஓகே, அதில் தீன்காடி இங்கே வாங்க பாய். அதில் விடுங்க, உள்ளே விடுங்க, உள்ளே விடு. ஏன் IDDA పాడేరు కొత్తపల్లి వాటర్ ஃபாலுலோ என்ட்ரி டிக்கெட்டு 240. என்ட்ரி டிக்கெட்டு வாங்கிட்டோம். நாங்கள் 3 பேரும் உள்ளே போக போகிறோம். 300 மீட்ரு தான் இருக்குமா இங்கே. அண்ணே வாங்க, 300 மீட்ரு உள்ளே போயிட்டு அது குளிக்கலாம். ரெண்டாவது ஆனால் யார் வந்தாலும் வர்றவங்கெல்லாம் குளிக்கிற மாதிரி வரல, எல்லாமே ஜாலியாக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போகிற மாதிரி தான் வராங்க. ஒரு ஆளுக்கு 80 ரூபா டிக்கெட்டு, அப்போ 240 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். வாங்க உள்ளே திறந்து உள்ளே போனீங்கன்னா சுந்தரவன காடுகள் மத்தியில் ஒரு சுந்தரவனம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த மேலே மலைகள் இலையெல்லாம் போட்டுட்டு இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய இந்த ஃபால்ஸுக்கு இவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்களே பாருங்கள் பாய். ஆனால் இப்படி ரெடி பண்ணலாம், நம்ம ஆளுங்க குடிச்சு கூத்தடிச்சு வச்சுருவாங்க, அது வேறு விஷயம். இப்போ தண்ணி வருதா என்ன, தண்ணி ஆத்தாகே அப்படின்னாங்க. ஒரு வெல்கம்னு அழகாக போர்டு போட்டு உள்ளே கேன்டீன்லாம் இருக்கா? இருக்குது பாய், கேன்டீன் இல்லைன்னாங்குள்ள. இங்கே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அப்படி சின்ன இடம் தான், ஒரு 300 மீட்டர் அப்படி நடந்து போனால் அப்படியே வாக்கிங் போகிற மாதிரியான பிளேஸ்லாம் வச்சுருக்காங்க போல இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஏங்க ஒரு வாட்டர் ஃபாலில் இவ்வளோ அழகான ஆம்பியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்கங்க, உள்பக்கம் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. கேன்டீன் நல்லா நீட்டாக இருக்குது. ஆனால் செந்தில்னே ஒன்று கவனிச்சிங்களா, இங்கே வர்ற வழியில் கிராமங்கள் வந்துச்சுல, ஏதாவது ஒரு கிராமத்தில் குப்பை இருந்து பார்த்துருக்கீங்களா? குப்பை ஒரு இடத்துலையும் குப்பை கிடையாதுங்க. ஒரு கிராமம் கொஞ்சம் பெரிய கிராமமாக இருந்தால் கூட நல்லா அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க, பெருக்கி கொண்டு. ஒரு கசடு மரங்களுடைய கசடு கூட கிடையாது, கிராமங்களை நீட்டாக வச்சுருக்காங்க. இங்கே வாங்க சாயா டீம்ல பையா, செந்தில் கொஞ்சம் நவருங்க, என்ட்ரன்ஸை காட்டுவோம். அட்டகாசமாக இருக்குது. ஒருத்தர் இன்வைட் வேறு, வரவேற்பாளர் ஒருத்தர் வச்சுருக்காங்க. ஆமாம், அவள் கூப்பிட்றாரு, வாங்க வாங்க அப்படின்னு, சிவப்பு இங்கே வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்படி பார்த்தா படிக்கட்டு வச்சுருக்காங்க, ஸ்டெப்பு வச்சுருக்காங்க இந்த இடத்துல. சரியா, இப்படியே ஸ்டெப் பண்ணி போனால் இங்கேயே சவுண்டு கேட்குது. அந்த இருக்குது பார்த்தீங்களா, வாட்டர் ஃபால் இங்கேயே ஆரம்பிச்சிட்டு. பட் இது வாட்டர் ஃபால் நினைக்காதீங்க, இன்னுமே வாக்கு பண்ணி இறங்கி உள்ளே போகணுமா. எல்லாத்தையுமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, சும்மா கச்சாமிச்சான்னு போடாமல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட் என்ன பாய், இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. சும்மா வாட்டர் ஃபால்னோடனே நம்ம ஊர் மாதிரி கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணி போனால் சரியாக நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்படி வாங்க, இது ரிட்டர்ன் வருதா? ஐ லவ் வாட்டர் ஃபால் கொத்தப்பள்ளின்னு போட்டிருக்கு. வாங்க, இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாமா. ஆஹா, எங்கே அது வந்து வியூ பாயிண்ட் தான், இங்கே தான் வாங்க, அப்படி தான் இருக்குது. அழகாக போட்டிருக்கேன் கொத்தப்பள்ளி வாட்டர் ஃபால்னு. இங்கேருந்து ட்ரோன் விடணுமா, அப்படி இருக்கும், அழகாக இருக்கும், நல்லா இருக்குங்க.
ஏன் சிறு பிள்ளையாவே மாத்திட்டீங்களப்பா. வாட்டர் ஃபாலை பார்த்து இவ்வளோ சந்தோஷப்படுறது படவே மாட்டேன். அப்படி ஒன்றும் போய் குளிச்சுட்டு போகிறது தானே நினைப்பேன். ஆனால் வாட்டர் ஃபாலை பார்த்து இவ்வளோ சந்தோஷப்பட வச்சுட்டீல. ஒரு IAS தான் இதை ரெடி பண்ணியிருக்கிறார். பேர் முன்னாடி போட்டுச்சு. என்ன பேர் போட்டுருந்துச்சு? நல்லா அருமையான ஒரு இதுங்க. இங்கேயுமே காப்பி எல்லாம் போட்டிருக்காங்க. காப்பி கொட்டையெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. காப்பி கொட்டை இல்லை, காப்பி செடி போட்டு வச்சுருக்காங்க. செடி வளர்ந்து நிற்கிது பற்றிலாம். இதெல்லாம் காப்பி மரம் பாய். நம்ம வர்ற வழி ஃபுல்லாக காப்பி மரமாக தான் இருந்துச்சு. ஆமாம், சூப்பர். நல்லா வாக் பண்ணி அப்படியே போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வாட்டர் ஃபால் வந்துடும்னு நினைக்கிறேன். குளிக்கிறதுக்கு அலௌடு தான் இது. நான் பார்த்தேன் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது குளிக்கிறதுக்கு அலௌடுன்னு தான் சொன்னாங்க. பட் இந்த இடத்துல நெட்வொர்க் சுத்தமாக கிடையாது. நோ நெட்வொர்க். அப்படியே வாக் பண்ணும்போது அங்கங்கே உட்காந்துக்கிறதுக்கு அங்கே காட்டுங்க. ஐயோ எப்படி இருக்குது பாருங்க. இந்த ஏரியாவே வாட்டர் ஃபால் தான். இந்த ஏரியா ஃபுல்லாகவே அங்கங்கே உழுது அழகா நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கொத்தப்பள்ளி வாட்டர் ஃபாலை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய வாட்டர் ஃபால் இந்த பகுதியில் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் நாங்கள் வந்ததில் நல்லா இருக்குது. அங்கே பாருங்கள், சுற்றி எல்லா இடமும் வாட்டர் ஃபால் தாங்க. அங்கே வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் இங்கே எங்கே எவ்வளோ பார்க்குறீங்களோ அவ்வளோ இடமும் வாட்டர் ஃபால் தான். கிளைமேட்டும் மாறிட்டு பாருங்க பாய். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கும்போது ஃபாரின்லலாம் வந்து வாட்டர் ஃபால்ஸை இவ்வளோ அழகாக சூப்பராக வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் வாட்டர் ஃபால்னால் ஒரு 10ஓட 11 கதை தான். குளிக்கிறதுக்கு மட்டும்தான் அது யூசேஜ். மற்றபடி அது அழகாக ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சி மாதிரி இதுங்க. மேலேருந்து அங்கங்கே ஸ்டெப்பாக வருது, கீழே அப்படியே போகுது. அது வரைக்குமே படிக்கட்டெல்லாம் இவ்வளோ அழகாக போட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் போட்டு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் ஒரு ஏரியாவாக மாற்றி வச்சுருக்கிறது. வெளிநாடுகளில் பார்க்குற மாதிரி நம்ம நாட்டில் பார்க்கலாம்னா ஆந்திராவில் பார்க்கலாம் போல இருக்குது. நான் உண்மையில் பாராட்டுறேன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணதுக்கு. இது இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய இடத்த அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன பாலங்கள் போட்டு. ஏன்னா நம்ம வெறுமனே ஃபால்ஸுக்கு நடந்து போகிறது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இப்போ பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது. யாரும் கூட்டமும் பெருசாக இல்லை. இது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து இந்த பாடேறு அப்படிங்கிற ஊர்லேருந்து தான் வரணும் போல் இருக்குது. ஸோ உண்மையில் ஒர்த்தான ஒரு வாட்டர் ஃபால்ங்க. இதுக்கு தான் சொல்கிறது, ட்ராவல் பண்ணுங்கள். ஆந்திராவில், வடக்கு ஆந்திராவில் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான சுத்தமான தண்ணி இருக்கிற வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியுமா? நான் வீட்டில் இருந்தேன்னா ட்ராவல் பண்ணுனா என்னென்ன கிடைக்கும்னு கேட்குறீங்களா? இந்த சந்தோஷம்தான். இப்போ எங்களுக்கு கிடைக்கிற ஒரு 2 மணி நேரம் சந்தோஷம். இதை பார்த்துட்டு நாங்கள் வந்த நேரம் இந்த கிளைமேட்டும் மாறி இருக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பி. இந்த தண்ணியோட அழகு, இது போகிற பாதை, இதை ரெடி பண்ணியிருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து நாங்கள் யூடியூப்பில் பார்க்கல, பேப்பரில் பார்க்கல, கூகுளில் பார்க்கல. இந்த வழியாக போகும்போது இது ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது, அதை ஒரு ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கும்போது அது சூப்பராக இருக்குது. இதை ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? அதுதான் என்னோட கேள்வி. ஒன்று, வாய்ப்பு இருக்கிறவங்க, நான் எல்லாரையும் சொல்லலை, வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களுக்கு வாங்க. சரியா? இந்த மாதிரி இடங்களை பாருங்கள். எனக்கு ஸ்லிப்பாகுது, நான் பார்த்து நின்றுக்கிறேன். ஸோ உனக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் தேடினா தான் ஏதாவது ஒரு புதுவிதமான இடத்த பார்க்கலாம். அதை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம். சரியா? கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட்டர் ஃபால் பார்த்துட்டேன், உங்களுக்கும் காட்டியிருக்கேன், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் மூஞ்சி கிஞ்சிலாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நான் வந்து கிளம்புறேன். சரியா? இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. இங்கே நல்லவனா இருக்கிறது யாருக்கும் பிடிக்கல சாமி. அவன் என்னடான்னா நீ வேலைக்கு ஒத்து வர மாட்ட, வேணாம் போடான்றான். அவன் என்னடான்னா நீ வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்ட, வேணாம் போடான்றா. இங்க ஒரிஜினலா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. ஒரிஜினல் மாதிரி இல்லாம ஜெராக்ஸ் மாதிரி வாழ பழகிறான்.
இல்ல இந்த சொசைட்டில